ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்கோந்தூர் பார்த்தீங்கன்னா கைத்தாறு ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கெல்லாம் சந்தை வந்து முடிஞ்சிடும். நீங்கள் கால்நடைகள் பண்ண வச்சிருந்தீங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம நேரடியாக வந்து ஒரு பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். இப்போ கைத்தாறு சந்தைகளை போயிட்டு சந்தையோட நிலவரத்தை வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலில் புதுசாக பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து போகும். நல்ல ஒரு வீட்டு பக்கம் ஆடு வாங்கியிருக்கியா? ஆடோட நிறம் என்ன நிறம்? அது ஆடோட நிலவரம் பால்கண்ணி. எத்தனை பல்லு ஆடுனா? இது 6 பல்லு. 6 பல்லு ஆடு. ஆமா. என்ன ரேட்டு சொன்னாங்க? ரேட்டு முடிஞ்சது? இது 17,000 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. முடிச்சது வந்து 13,000. 17 சொல்லி 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எத்தனை குட்டி போடுற ஆடுனா? குட்டி இது 2 குட்டி போடும், 3 குட்டி போடும். 3 குட்டி போடும். நல்ல நீட்டு போக்கன ஆடு. என்ன பால்கண்ணி? என்ன பால்கண்ணி? ஆமா. ரேட் எப்படி? சந்தை சந்தை நல்ல தீயாதான் இருக்கு. ஆமா. வீட்டு வளர்ப்பு போகனே? ஆமா, வீட்டு வளர்ப்பு. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு 20 ஆடு கிடக்கு. ஆமா. நல்ல எப்படின்னு என்ன ரேட்டுக்கு சொன்னாங்க? 14 ரூபா சொன்னாங்க. என்னென்ன 14? அது 14 சொன்னாங்க. நீங்க முடிச்சது 11,500. 11,500 முடிச்சிருக்கீங்க. ரேட் இப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐநாறுல இருந்து வரோம். ஐநாறுல இருந்து வரீங்க. எப்படின்னா இது வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்லைன்னா கோயிலுக்கு? கோயில் கூட வருது, திருவிழா கூட வருது. அது வாங்கிருக்கீங்க. ஆமா. ரேட் பரவாயில்ல. ரேட்டு தான். பரவாயில்ல. செவல நேரம். நல்ல ஒரு நீட்டு போல கிடாய் வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? ராஜலிபுரத்துல இருந்து. எப்படின்னா இது எத்தனை பல்லு கிடாய்னா? இது 6 பல்லு. 6 பல்லு கிடாய். வீட்டுக்கு வளர்ப்புக்கு போதா இல்ல வேற எதுவும் கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணா? 25 ரூபா சொன்னாங்க. 22 ரூபாய்க்கு. 22 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது வந்து 22 ரூபாய்க்கு கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. எப்படி ரேட்? எந்த விட்டம் பரவாயில்லையா? பரவாயில்ல. நல்ல ஒரு கிடாய் நீட்டு போகிற கிடாய் வாங்கிருக்கீங்க. எப்படின்னா கோயிலுக்கு போதா வீட்டு வளர்ப்புக்கு போதானே? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை பல்லு கிடாய்னா? அது இது 2 பல்லு. 2 பல்லு கிடாய். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? தாளையத்துல இருந்து வரீங்க. கோயிலுக்கு கிடாய் வாங்கிட்டு போறீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணா? 18 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்கினது 14 ரூபா வாங்கிருக்கீங்க. 18 ரூபா சொல்லி 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 4 ரூபா கம்மி பண்ணி 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு போகுது. என்ன ரேட்டு பின்ன பரவாயில்லையா? ஆமா, கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல. கைத்தற சந்தையில இந்த வாரம் ரேட்டு பரவாயில்ல. இல்லன்னா 16 ரூபாய்க்கு குறைஞ்சு கிடைக்காது. 16 ரூபாய்க்கு குறைஞ்சு கிடைக்காது. 18 ரூபா சொல்லி 14 ரூபாய்க்கு. வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு எதுக்கும் போதா? கோயிலுக்கு 18 கருப்பசாமி கோயில் சேவக பெருமாள் ஐயனார் கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கோயில்பேட்டில இருந்து வரீங்க. நல்ல ஒரு கருங்காய் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டியா சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது? 15,000 குறை மாட்டோம்னாரு. 15,000 குறைய மாட்டேன்னாரு. ஆமா. வாங்கினது நாங்க 14,500 14,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 500 ரூபா தான் கம்மி பண்ணீங்க. 500 ரூபா. ஆமா. இது சுத்த கருங்கடாய். கொஞ்சம் கிடைக்க கஷ்டம் தானே? அது கருங்கடாய் கிடைக்க கஷ்டம் தானே கொஞ்சம்? ஆமா, கஷ்டம் தான். 500 ரூபா கம்மி பண்ணி. ஆமா, அதே பெரும்பாலும் கருங்கடாய் இந்த உத்தமரா கடாய்க்கு விலை கூட தான் இருக்கும். சரி. ஆமா. மத்த கடாயினா 10-11,000 வாங்கிடலாம். ஆமா. கருங்கடாய் வாங்கும்போது கொஞ்சம் அது வந்து சாமிக்கு விருப்பப்பட்டது. என்ன ஒரு 4 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எங்களுக்கு திருநெல்வேலி பக்கம் முன்னீர் பள்ளம். திருநெல்வேலி பக்கம் இருந்து வரீங்க. 4 கிடாய் வாங்கிருக்கீங்க. அந்த 2 கிடாய் என்ன ரேட்டுக்கு வாங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? இந்த 2 15,500. 15,500 வாங்கிருக்கீங்களா? சொன்ன ரேட்டா? இல்ல அவங்க சொன்னது 17 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா சொன்னாங்க. நீங்க 15,500 வாங்கிருக்கீங்க. இந்த 2 கிடாய் என்ன ரேட்டு வாங்குறீங்க? இது வந்து 12,000 வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்ன ரேட்டு புரியல. அவங்க சொன்ன விலை அவங்க 15 ரூபா தான் சொன்னாங்க. சரி. 12,000 வாங்கிருக்கோம். 12,000 வாங்கிருக்கீங்க. எப்படின்னு வளர்ப்புக்கு போதா இல்ல? வளர்ப்புக்கு நாலுமே வளர்ப்புக்கு தான் போகுது. வீட்டுல இருந்து ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு கிடாக்கு 3 கிடாய் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? மேட்டுப்பிராஞ்சேரில இருந்து வரீங்க. 3 கிடாய் நல்ல வடச்சட்டமா கிடாய் விற்பனைக்கு வந்திருக்கு. 3 கொடுக்கத்தானே? 3 கொடுக்கத்தான். அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. 98 65 43 42 00. அப்ப இந்த கிடாயை வந்து யாரும் கோயிலுக்கு வந்தாலும் சரி வளர்ப்பு வந்தாலும் சரி உங்ககிட்ட கால் பண்ணாங்கன்னா 3 கிடாயும் கொடுத்துடலாம். எப்படி தனித்தனியா கொடுக்கலாம்? 3 மொத்தம் தனித்தனியா கொடுக்கலாம். செம்பரிக்குட்டி கிடா குட்டியா பட்ட குட்டியானே? 2 கிடா குட்டி. 2மே கிடா குட்டி. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? 13 சொன்னாங்கண்ணே. 10 ரூபாய்க்கு வாங்கி. 13 சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? என்ன வீட்டு வளர்ப்புக்கு ஏற்கனவே ஆடு செம்பரி வச்சிருக்கீங்களா? இல்ல, வெள்ளாடு வச்சிருக்கீங்க. முதல்ல செம்பரி வாங்கி போறல? செம்பரி வச்சிருக்கீங்களா? செம்பரி வச்சிருந்தா இப்ப கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு கொண்டு வரீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? கம்மாப்பட்டில வரீங்க. என்ன சொன்னாங்க? 14 சொன்னாங்க. 10 சொன்னாங்க. 4 ரூபா கம்மி பண்ணி 10 வாங்கிருக்கீங்க.
இது சுத்த கருங்கடையா? ஆமா சுத்த கருங்கடை. சுத்த கருங்கடாய். ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இது அரசங்குளம். அரசங்குளத்துல இருந்து வரீங்க. ஆமா. சுத்த கருங்குடாய் குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படியா வீட்டு வளர்ப்பு போகுதா இல்ல வீட்டு வளர்ப்பு தான். வீட்டு வளர்ப்புக்கு ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா ஆடு வச்சிருக்கோம். ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு முடிச்சதுயா? இது ஐயா 4000 ரூபாய் சொன்னாங்க, 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆறு 4000 ரூபாய் சொன்னாங்க, 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமா. அவங்க சொன்ன ரேட்டு சொன்ன ரேட்டு 6 ரூபாய் சொன்னாங்க, 5 ரூபாய் வாங்கிருக்கோம். 6 ரூபா சொன்னாங்க. நீங்க 5,500க்கு 5 ரூபாய் கம்மி பண்ணி 5,000க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா அது? இது 3 மாத குட்டி. 3 மாசம் குட்டி. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. 3 குட்டி ஆடுனா 3 குட்டி ஆடு. பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு பல்லு ஏன்னா பல்லு எத்தனை பல்லுமா? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது? அது 16 சொன்னாங்க, 15,000. 16 சொன்னாங்க, 15,000. 15,500க்கு முடிச்சிருக்கீங்க. 5 ரூபாய் கம்மி பண்ணி முடிச்சிருக்கீங்க. 16 ரூபா சொன்னாங்க, 15,500க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்ல? என்ன கைத்தார் சந்தையில பரவாயில்ல. பரவாயில்ல. எத்தனை குட்டி போடும் ஆடு சொன்னாங்கன்னா? 3 குட்டினா 3 குட்டி போடும் ஆடு சொன்னாங்க. எந்த ஊர்ல போகுது இது? எந்த ஊர் போகுது இது? எந்த ஊர்? இளவனங்கால்னா இளவனங்காலு. வீட்டு வளர்ப்பு போதா? வீட்டு வளர்ப்புக்கு என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு முடிஞ்சதுயா? 9,000 வரைக்கும். 9,000 வாங்கிருக்கீங்க. ஆமா, ஒரு மாதிரி 9,000 கரையும். ஒரு மாதிரி 9,000 கரையத்துக்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. 2 பேரும் சேர்ந்து கோயில் வளர்ப்பு போதோ? ஆமா, கோயிலுக்கு போகுது. கோயிலுக்கு போதோ? ஆமா. ரெண்டுமே கோயிலுக்கு தானே? அப்படி ஆமா, 2 கோயில் தான். 2 கோயிலுக்கு. கைத்தார் சந்தையில எப்படியா ரேட்டு பரவாயில்லையா? எப்படி பரவாயில்ல. பரவாயில்ல. ரெண்டுமே எத்தனை மாசம் மாதிரி அது? இது ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். ஒரு வருஷம். 1 வருஷம் ஆகுது. ரெண்டுமே 1 வருஷம். அது 1 வருஷம், இது 1 வருஷம் தான் இருக்கும். ஆமா. ஒரு சுத்த கருப்பு கிடாய் ஒண்ணு வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ரயில்வேச்சலபுரம். திருச்சிலபுரத்துல இருந்து வரீங்க. சுத்த ஒரு கருங்கிடாய் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு முடிஞ்சது? 16 ரூபா சொன்னாங்க, நான் 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 16 ரூபா சொன்னாங்க, நீங்க முடிச்சது 14 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எப்படி அது கோயிலுக்கு போதாலும் வளர்ப்பு? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. இந்த வாரம் சந்தை எப்படி, சந்தை எப்படி இருக்கு ரேட்லாம்? சந்தை ரேட்டு கூட ஆள் கூட கொஞ்சம் ஆட்டு ரேட்டு தான். அது கோயிலுக்கு கருங்கடாய் கிடைக்காது இல்லையானே? ஒரு தாயாடு ஒரு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆடு வந்து எத்தனை பல்லு ஆடுங்க? ஆடு இல்ல பல்லு எத்தனை பல்லு? பல்லு எத்தனையா? பல்லு சேர்ந்துட்டு ஒரு குட்டி ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க, என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 12,000 சொன்னாங்க. 12,000 சொன்னாங்க. 10,000 வாங்கிருக்கேன். 10,000 வாங்கிருக்கீங்க. ஒரு தாயாடு ஒரு குட்டி. ஒரு குட்டி போடுறாரு, 2 குட்டி போடுற? 2 குட்டி போடுறாரு. 2 குட்டி போடுறாரு. ஒரு குட்டி தான் இருக்குல்ல? என்ன ஒரு குட்டி தான் இருக்கு. இந்த இதுல ஒண்ணுதான் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுல ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்காங்க. 2 குட்டி போடுற ஆடு. என்ன 2 செவல 2 போர் மாதிரி வாங்கிருக்கீங்க. எப்படி 4மே கிடா குட்டி தானா? 4 கிடா மாதிரி. 4 கிடா மாதிரி தான். எப்படி இது செவல 2மே என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? 4 சேர்ந்து 65 ரூபா சொன்னாங்க. 4 சேர்ந்து 65 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆமா. எப்படி இது வீட்டு வளர்ப்புக்கு போதா இல்ல அறுப்புக்கு தான்? என்ன அறுப்புக்கு தான். அறுப்பு கடைக்கு கொண்டு போறீங்க. கடைக்கு கொண்டு போய் எப்படி ரேட் எப்படி பரவாயில்லையா? கைத்தார் ஆட்டு சந்தையில பரவாயில்ல. கொஞ்சம் ரெட்டியார் பெட்டியோட கொஞ்சம் சௌரியம் இருக்கு. ரெட்டியார் பெட்டியோட இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கு. இங்க கொஞ்சம் சௌரியமா கிடைக்கும். ரெட்டியார் பெட்டியோட ரேட் அதிகம் தான் சொல்றீங்க. ஆமா. அப்ப 4 சேர்த்து எவ்வளவு வாங்கிய? 4 சேர்ந்து 53 ரூபா. 53 ரூபா சொன்ன. அவங்க சொன்னது 65 ரூபா. 65 ரூபா சொன்ன. ஒரு செவல் நேரத்துல வந்து நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? செட்டிக்குறிச்சில இருந்து வரீங்க. கிடாய் எப்படி கோயிலுக்கு போதா இல்ல வளர்ப்புக்கு போதானே? கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுது. கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுது. கிடாய் எப்படி என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு முடிஞ்சதுண்ணே? 17 சொன்னாங்க. 17 சொன்னாங்க. ஆமா. முடிச்சது 16. 1000 ரூபாய் கம்மி பண்ணி 16 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா. கிடாய் அது 2 பல்லு கிடாய் தான். 2 பல்லு கிடாய். 2 பல்லு கிடாய் ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி முடிச்சிருக்கீங்க. ரேட் எப்படி கைத்தார் சந்தையில பரவாயில்லையா? கம்மியா 15 ரூபாய்க்கு தான் வாங்கணும். சரிண்ணே. கூட 1000 தான். கூட 1000 தான். இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்குன்னு வாங்கியாச்சு.